வர சில அத்தியாயங்கள். ஆமா, இந்த புத்தகம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஐடியாவை பத்தி பேசுது. நிச்சயமா. அதாவது வரலாறுல வாழ்ந்த பெரிய பெரிய மேதைகள் இருக்காங்க இல்லையா, பிளேட்டோ, நியூட்டன், ஐன்ஸ்டீன் வரைக்கும் ம். எல்லாருக்கும் ஒரு பெரிய ரகசியம் தெரிஞ்சிருந்திருக்குன்னு இதன் ஆசிரியர் சொல்றாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, அந்த ரகசியம் உங்களுக்கு சந்தோஷம், ஆரோக்கியம், பணம்னு நீங்க மனசுல நினைக்கிற எதை வேணாலும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்றாங்க. ஓகே, இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சோ இந்த உரையாடல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க கொடுத்த இந்த பகுதிகளை வச்சு அந்த ரகசியம்னா என்ன, ம். அது எப்படி வேலை செய்யுதுன்னு புக்க சொல்லுது. ஆமா. அப்புறம் இந்த ஐடியாவை சப்போர்ட் பண்ண அவங்க சொல்ற கதைகள், உதாரணங்கள் என்னென்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியரோட கதையில இருந்தே ஆரம்பிப்போம். ஓகே. அவரோட வாழ்க்கை ஒரு கட்டத்துல தலைகீழா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. பயங்கரமான வேலைப்பழு, திடீர்னு அவங்க அப்பா இறந்து போறது, ம். சொந்த பந்தத்துல பிரச்சனை, நீ எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆமா, அந்த விரக்தியோட உச்சத்துல தான் தனக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கிடைச்சதுன்னு அவங்க சொல்றாங்க. பரிசு? அந்த நிலைமையிலயா? ஆமா, அவங்க பொண்ணு ஹேலி ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்காங்க. அந்த புத்தகம் தான் இந்த பெரிய ரகசியத்துக்கான ஒரு திறவுகோலா இருந்திருக்கு. ஓ, பல பெரிய கண்டுபிடிப்புகள் ஒரு பெரிய சரிவுக்கு பிறகுதான் உருவாகி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு தருணம் இது. கரெக்ட் கரெக்ட். அந்த புத்தகத்தை படிச்சதும் அவங்களுக்கு ஒரு பொறி தட்டி இருக்கு. ம். உடனே இந்த ரகசியம் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு வரலாறுல தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பிளேட்டோ, ஷேக்ஸ்பியர், நியூட்டன், லிங்கன், எடிசன்னு பெரிய லிஸ்டே போகுது. ஆமா. இத பார்த்ததும் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் ஏன் யாருக்குமே தெரியாம போச்சு? சரியான கேள்வி. அந்த ஒரு கேள்விதான் அவங்கள ஒரு பெரிய பயணத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கு. அப்படியா? ஆமா, இன்னைக்கு நம்ம கூட வாழற ஆனா இந்த ரகசியம் தெரிஞ்ச ஆட்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தேட ஆரம்பிச்ச உடனே அவங்க தன்னை ஒரு காந்தம் மாதிரி உணர்ந்ததா சொல்றாங்க. காந்தம் மாதிரியா? ஆமா, ஒரு குருவை கண்டுபிடிச்சா அவரே அடுத்த ஆளை கை காட்டியிருக்காரு. ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அதுவா அமைஞ்சிருக்கு. இருங்க, இது நம்பவே முடியல. இந்த தேடலுக்கு பிறகு இந்த ரகசியத்தை ஒரு சினிமாவா எடுத்து உலகத்துக்கு சொன்னோன்னு முடிவெடுக்கிறாங்க. ம். ஆனா படத்துல பேச வைக்கிறதுக்கு ஒரு டீச்சர் கூட கமிட் ஆகாத நிலைமையில ஆமா. வச்சுக்கிட்டு ஆஸ்திரேலியாவில இருந்து அமெரிக்காவுக்கு பிளைட் ஏறுறாங்கன்னா இது ஒண்ணு அப்பாரமான நம்பிக்கை. இல்லனா பயங்கரமான முட்டாள்தனம். ஆமா, என்னாச்சு அப்புறம்? அதுதான் இதுல ஆச்சரியமான விஷயம். அந்த நம்பிக்கை வீண் போகல. வெறும் 7 வாரத்துல அமெரிக்கா முழுக்க பயணம் பண்ணி 55 பெரிய ஆளுமைகளை 120 மணி நேரத்துக்கும் மேல ஷூட் பண்ணிருக்காங்க. என்னது, 7 வாரத்திலயா? ஆமா, ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு மூச்சுலையும் அவங்க அந்த ரகசியத்தை பயன்படுத்தி தான் தி சீக்ரெட் படத்தையே உருவாக்குனதா சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதாவது எதை உருவாக்க போறாங்களோ ஆமா. அதையே ஒரு கருவியா பயன்படுத்தினாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு வீடு கட்ட அந்த வீட்டையே செங்கல்ல பயன்படுத்துற மாதிரி இல்ல இருக்கு. அது எப்படி சாத்தியம்? நீங்க சொல்றது சரிதான். அதுதான் இந்த புத்தகத்தோட மையக்கரு. அவங்க அடைய நினைச்ச வெற்றி, கிடைக்க வேண்டிய ஆட்கள், பணம், இது எல்லாத்தையும் அந்த ரகசியத்தை பயன்படுத்தியே ஈர்த்ததா சொல்றாங்க. ஓ, லக்கைய அடைய லக்கையே கருவியா பயன்படுத்துறது, இதுதான் அவங்க சொல்ல வர்ற பாயிண்ட். ஓகே. அவரோட பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்காக்கு போற அளவுக்கு ஒரு விஷயத்த நம்புறாருன்னா அது அப்படி என்ன பெரிய ரகசியமா இருக்கும்? நேரடியா விஷயத்துக்கு வருவோம். என்னதான் அது? புத்தகம் இந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுது. ஆனா அந்த பதில் வெறும் ஒரு பேர் மட்டும் இல்ல, அது ஒரு முழு தத்துவம். சரி. பாப் ப்ராக்டருங்கிற ஒரு தத்துவஞானி சொல்ற மாதிரி அந்த ரகசியம் ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன். ஈர்ப்பு விதி. இதுதான் இந்த புத்தகத்தோட இதயம். பிரபஞ்சத்தோட ஒரே விதி, எல்லாத்தையும் இயக்குற ஒரே சக்தி இதுதான்னு அவர் சொல்றதா ஆதாரம் சொல்லுது. சரி, ஈர்ப்பு விதின்னு சொல்றது சுலபம். ஆனா அது எப்படி வேலை செய்யுதுன்னு புத்தகம் விளக்குதா? கண்டிப்பா, ரொம்ப எளிமையா சொல்லுது. உங்க வாழ்க்கையில வர்ற நல்லது கெட்டது எல்லாமே உங்களால ஈர்க்கப்படுது. ஓகே. அதுக்கு காரணம் உங்க மனசுல நீங்க ஓட விடுற எண்ணங்கள் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்க மாறுறீங்க. இதுதான் அதோட அடிப்படை. அதாவது நம்ம மனசுல என்ன ஓடுதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லுது. ஆமா, இன்னும் ஆழமா சொன்னா சொல்லுங்க. ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலை, அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. ஃப்ரீக்வன்சி? ஆமா, நீங்க பணத்தை பத்தி நினைச்சா நீங்க பணத்துக்கான அதிர்வலையில இருக்கீங்க. அப்போ பிரபஞ்சம் அந்த அதிர்வலைக்கு பொருத்தமான விஷயங்களை, அதாவது பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இது ஒரு காஸ்மிக் ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி. நீங்க எந்த ஸ்டேஷனுக்கு டியூன் பண்றீங்களோ அந்த பாட்டு தான் கேட்கும். அருமையான உதாரணம். கரெக்ட். இந்த ஐடியாவை இன்னும் ஆழமாக்க பிரென்டிஸ் மல்ஃபோர்டுன்னு ஒரு எழுத்தாளர் சொன்னதை மேற்கோள் காட்டுறாங்க. உங்க ஒவ்வொரு எண்ணமும் ஒரு உண்மையான பொருள், அது ஒரு சக்தி. ஒரு சக்தி? ஆமா, அதாவது எண்ணங்கள்ங்கிறது சும்மா காத்துல பறக்கிற கற்பனை இல்ல, அதுக்கு இந்த பிரபஞ்சத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற உண்மையான சக்தி இருக்குன்னு இந்த தத்துவம் நம்புது. இந்த விதி இப்ப கண்டுபிடிச்சதில்ல, ரொம்ப பழசுன்னு சொல்றாங்களே.
ஆமாம். இது பண்டைய பாபிலோனியர்கள் எகிப்தியர்கள் காலத்திலிருந்தே தெரிஞ்ச ஒரு விஷயம்னு சொல்றாங்க. ஓ. இந்து மதம், பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம் மாதிரியான மதங்கள்லயும் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, நியூட்டன் மாதிரியான சிந்தனையாளர்கள் மத்தியிலையும் இந்த கருத்து இருந்ததா புத்தகம் சொல்லுது. அப்படியா? கிட்டத்தட்ட கிமு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே கல்லுல இதை செதுக்கி வச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. அப்போ இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் எப்படி பல பேருக்கு தெரியாம மறைஞ்சு போச்சு? இல்ல யாராவது வேணும்னே மறைச்சு வச்சாங்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி. புத்தகம் அதுக்கும் ஒரு பதில் சொல்லுது. டாக்டர் டெனிஸ் வெயிட்லிங்கிறவர் சொல்றதா ஒரு குறிப்பு இருக்கு. என்ன சொல்றாரு? திரும்பல மக்களை இந்த ரகசியம் தெரியாதவங்களாவே வச்சிருந்தாங்கன்னு அவர் சொல்றார். ஓ, அப்போ இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப் மாதிரி இருந்திருக்கு. ஆமா, இது அந்த அறிவோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக்குது இல்லையா? சரி, இந்த தத்துவம் வரலாறெல்லாம் ஓகே. ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யுது? இங்கதான் விஷயம் ரொம்ப தீவிரமாகுது. ம். இந்த ரகசியத்தை பயன்படுத்தினதால நடந்த அற்புதங்களை பத்தி ஆசிரியர் பேச ஆரம்பிக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆனதும் உலகம் முழுக்க இருந்து 1000 கணக்கான கடிதங்கள் வந்ததா சொல்றாங்க. ஆமா, அதுல வர்ற கதைகள் எல்லாம் சாதாரணமானதா இல்ல. பல வருஷமா இருந்த தீராத வலி, மன அழுத்தம், நோயெல்லாம் குணமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. நோய் குணமாயிடுச்சா? ஆமா. ஒரு பெரிய விபத்துக்கு பிறகு நடக்கவே முடியாதுன்னு சொன்னவங்க முதல் முறையா நடந்திருக்காங்க. ஏன் மரணப்படுக்கையில் இருந்தவங்க கூட மீண்டு வந்ததா சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இல்லையே. நம்ம எண்ணங்களுக்கு நம்ம உடம்போட உயிரியலையே, அதாவது நம்ம பயாலஜியே மாத்திர சக்தி இருக்குன்னு ஆணித்தரமா சொல்றாங்களா? ஆமா, இது ஒரு மிகப்பெரிய கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கூற்று இல்லையா? நிச்சயமா. இந்த இடத்துல தான் இந்த புத்தகம் சாதாரண சுயமுன்னேற்ற புத்தகங்கள்ல இருந்து வேறுபடுது. மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி நிறைய ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ம். ஆனா தி சீக்ரெட் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் எண்ணங்களால மட்டுமே நோய்களை குணப்படுத்த முடியும்னு ரொம்ப உறுதியா சொல்லுது. ஆரோக்கியம் மட்டும் இல்ல, பண விஷயத்திலயும் இது வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. ஆமா, எதிர்பார்க்காத நேரத்துல செக் வர்றது, கனவு மாதிரி ஒரு வீடு வாங்குறது, சரியான வாழ்க்கை துணை கிடைக்கிறது, புது காரு, வேலை உயர்வுன்னு ஆமா, மக்கள் அவங்க வாழ்க்கையில ஈர்த்த விஷயங்களை ஆயிரக்கணக்கில் எழுதி அமைச்சிருக்காங்களாம். குழந்தைங்க கூட இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றது இன்னும் சுவாரஸ்யம். நல்ல மார்க் வாங்க, நல்ல நண்பர்களை ஈர்க்க இதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படியா? ஒரு சின்ன இறக வேணும்னு நினைச்சு ஈர்க்கிறதுல இருந்து $10 மில்லியன் சம்பாதிக்கிறது வரைக்கும் எல்லாமே இந்த ஒரு விதியால சாத்தியம்னு புத்தகம் ரொம்ப நம்பிக்கையா சொல்லுது. இதுல செல்வத்தை பத்தி ரொம்ப குறிப்பா பேசுறாங்க. பாப் ப்ராக்டர் ஒரு கூர்மையான கேள்வியை எழுப்புறார். என்ன கேள்வின்னு சொல்லுங்க. உலகத்துல சம்பாதிக்கிற மொத்த பணத்துல 96% வெறும் 1% மக்கள் மட்டும் ஏன் சம்பாதிக்கிறாங்கன்னு எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா? இது தற்செயலா நடக்குதான்னு கேக்குறார். நல்ல கேள்வி. அதுக்கு அவரே பதிலும் சொல்றாரு தானே? ஆமா, இது ஒரு தைரியமான கூற்று. ஏன்னா பல பொருளாதார நிபுணர்கள் இதுக்கு அமைப்பு ரீதியான காரணங்கள், வரலாற்று ஏற்றத்தாழ்வுகள், கல்வி வாய்ப்புகள்னு பல விஷயங்களை சொல்லுவாங்க. ஆமா, ஆனா இந்த புத்தகம் அது எல்லாம் ஒதுக்கிட்டு இது முழுக்க முழுக்க ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லுது இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. இந்த புத்தகம் சமூக பொருளாதார காரணிகளை பத்தி பேசல. அது ஒரு தனிநபரோட மன உலகத்துக்குள்ள மட்டும்தான் கவனம் செலுத்துது. சரி. அதன்படி பணக்காரங்க அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ரகசியத்தை தான் பயன்படுத்துறாங்க. புத்தகம் சொல்றபடி அவங்க மனசுல ஓடுற டாப் டியூன் என்ன தெரியுமா? அது பணம், வெற்றி, செழிப்பு பத்தி தான். ஓ, ஒரு பாட்டு திரும்ப திரும்ப மனசுல ஓடுற மாதிரி அவங்க எண்ணங்கள் முழுக்க பாசிட்டிவா செல்வம் சம்பந்தமாவே இருந்திருக்கு. பணம் இல்ல, கஷ்டம் மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களுக்கு அங்க இடமே இல்ல. இதத்தான் மேலாதிக்க எண்ணங்கள்னு சொல்றாங்க. ஆமா. இத விளக்க ஒரு நல்ல உதாரணமும் இருக்கு. பெரிய கோடீஸ்வரர்கள் திடீர்னு எல்லாத்தையும் எழுந்து ஆனா கொஞ்ச காலத்திலே மறுபடியும் பெரிய பணக்காரங்களான கதைகளை நாம கேட்டிருப்போம். ஆமா, நிறைய கேட்டிருக்கோம். புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட எண்ணங்கள்ல செல்வம் பத்தின எண்ணம் ஓங்கி இருந்தப்போ அவங்க பணத்தை ஈர்த்தாங்க. ஓகே. அப்புறம் பணத்தை இழந்துடுவோமோங்கிற பயம் அவங்க மனசுல ஓங்கினப்போ அவங்க எல்லாத்தையும் இழந்தாங்க. ஓ, இது ஒரு தராசு மாதிரி. ஒரு பக்கம் செல்வத்தை பத்தின எண்ணங்கள், இன்னொரு பக்கம் அதை இழந்துடுவோங்கிற பயம். சரியா சொன்னீங்க. எந்த பக்கம் எடை அதிகமா இருக்கும் அதுதான் அவங்க வாழ்க்கையில நடக்குது. கரெக்ட். அந்த பயம் நீங்கி மறுபடியும் செல்வம், வெற்றிய பத்தின எண்ணங்கள் அவங்க மனசுல ஓங்க ஆரம்பிச்சதும் செல்வம் அவங்க கிட்ட திரும்பி வந்துருச்சு. அப்போ இது முழுக்க முழுக்க எண்ணங்களோட விளையாட்டு. ஆமா, அதுதான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. நேத்து உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்க எந்த எண்ணம் காரணமா இருந்திருக்கும்னு இந்த புத்தகம் கேக்கும். ஆஹா, நீங்க ஷேர் பண்ணின இந்த ஆதாரங்கள்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தி சீக்ரெட் புத்தகம் ஈர்ப்பு விதிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை மையமா வச்சு பேசுது. ஆமா, நம்ம எண்ணங்கள் சும்மா மன ஓட்டங்கள் இல்ல. அது நம்ம ஆரோக்கியத்திலேருந்து நம்ம பேங்க் பேலன்ஸ் வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் வடிவமைக்கிற உண்மையான சக்தி அப்படின்னு சொல்லுது. இந்த புத்தகத்தோட பெரிய ஈர்ப்பே அதோட எளிமையில தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானதுங்கிற கூட்டுறவு மக்களை ஈர்க்குது. ஆமா.
நீங்க யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இந்த விதி உங்களுக்கும் வேலை செய்யும்னு அது சொல்லுது. நீங்க இந்தியாவுல இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, நாம எல்லாரும் ஒரே சக்தி, ஒரே விதியோட தான் இயங்குறோம்னு அது குறிப்பிடுது. ம் ஒருத்தரோட வாழ்க்கைய உருவாக்குற முழு பொறுப்பையும், முழு சக்தியையும் அந்த தனிநபரோட மனசுல அது வைக்குது. இது ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுக்குது, இல்லையா? நிச்சயமா. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த புத்தகத்தின்படி நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கைய வடிவமைக்குதுன்னா, ம். நாம பெருசா கண்டுக்காத இல்ல தற்செயலா நடந்ததுன்னு நாம நினைக்கிற எந்த சின்ன சின்ன எண்ணங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய அன்றாட அனுபவங்களை இப்போ வடிவமைச்சுக்கிட்டே இருக்கலாம்.